ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது செம்ம ஃப்ளேவரான பன்னீர் ரைஸ். லஞ்சுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கிற நேரத்தில் குயிக்காக டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக ஒரு ரெசிபி வேணும்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் 3 டீஸ்பூன் வேர்க்கடலை சேர்க்குறேன். வேர்க்கடலை சேர்க்குறனால ரிச் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அடுத்து 2 பச்சை மிளகா ஸ்பைஸுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து 5 இல்லை 6 பல் பூண்டு சேர்க்குறேன். பூண்டு ஃப்ளேவர் தான் இந்த ரெசிப்பியில் ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாத்தையும் 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. வேர்க்கடலை லைட்டாக கலர் மாற ஆரம்பித்து பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சுன்னா போதும், அதுக்கு மேலே வதக்க தேவையில்லை. இப்போ இது வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் ஆற விடுங்க. ஆறினதும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்க்குறேன். அதோட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஸ்மூத்தாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம ரைஸுக்கு செம்ம ஃப்ளேவர் கொடுக்க போகிற ஸ்பெஷல் பேஸ்ட்டு. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மறுபடியும் பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்க்குறேன். 2லேருந்து 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். ஜீரகம் பொரிய ஆரம்பித்ததும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணது சேர்க்குறேன். அதோட ஒரு சின்ன கேரட் ஸ்லைஸ் பண்ணது சேர்த்துக்கிறேன். அடுத்து 3 கலர் கேப்சிகம் சேர்க்குறேன். 3 கலர் தான் போடணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் என்ன கேப்சிகம் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் க்ரன்ச்சாக இருந்தால் தான் சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். அதனால் ஓவர் குக் பண்ணாதீங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸை இதில் சேர்த்துக்கிறேன். பன்னீரை ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்தா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு சேர்த்ததும் வாசனையே வேறு லெவலாக மாறிடும். இப்போ இதை 2 நிமிஷம் நல்லா கலந்து வதக்கிக்கலாம். பேஸ்ட்டோட ஃப்ளேவர் எல்லாம் வெஜிடபிள்ஸும் பன்னீரும் அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ நான் இதில் ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்கள்கிட்ட என்ன ரைஸ் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் குலையாமல் இருக்கணும்னா மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு ரைஸ் கிரெயினும் அந்த பேஸ்ட்டோட ஃப்ளேவரில் கோட் ஆகணும். ரைஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது உப்பு செக் பண்ணிக்கலாம். நம்ம பேஸ்ட்டில் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் டேஸ்ட்டு பார்த்து தேவையான அளவு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். அதோட லெமன் 2 to 3 ட்ராப்ஸு சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸு ஃபைனலாக ஃப்ரெஷ்னஸும் கலரும் கொடுக்குறதுக்கு. இப்போ ஃபைனலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம பன்னீர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இது ஒரு பெர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. 10லேருந்து 15 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணிடலாம். பன்னீர் இருக்கிறதுனால ப்ரோட்டீனும் நல்லா கிடைக்கும்.
கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். இதோட சைட் டிஷ்ஷாக வந்து ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இந்த காம்பினேஷனை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர், வெஜிடபிள்ஸ், ரைஸ், ரைத்தா எல்லாம் சேர்ந்து செம்ம பேலன்ஸ்டு மீலாக இருக்கும். லஞ்சுக்கு என்ன செய்யலாம்னு டெய்லி யோசிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பன்னீர் ரைஸு டேஸ்ட்டு மட்டும் இல்லை, ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படி டேஸ்டி ரெசிபீஸ்க்கு சமையல் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thanks for watching. I'll see you next time.